காலையில் எழுந்து குழம்பி காப்பி குடித்துவிட்டு நகரவலம் செல்கிறோம். காலை நேர உடற்பயிற்சியமாகவும் நகரை சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும். இருவரும் கடைகள் கடைகள் கடைகள். இரவு 11 மணி வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் அதிகாலையில் யாரும் திறப்பதில்லை போல. கன்னியாகுமரியின் புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோவில். ஆனால் கோவிலின் முன்வாசல் சாத்தப்பட்டுள்ளது. இந்த பாதை வழியாக கோயிலுக்கு செல்ல வேண்டும். திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இல்லாமல் இந்த வழியாகத்தான் செல்லலாம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருவள்ளுவரையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இந்த கட்டிடங்களை விட உயரமாகத்தான் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோரும் எங்கிருந்தும் பார்த்தால் தெரியும்படி இருக்கும். ஆனால் இன்று கடல் சுருங்கி கட்டிடங்கள் பெருகி வள்ளுவரையும் காண முடியவில்லை, விவேகானந்தவரையும் பார்க்க முடியவில்லை. இது கன்னியாகுமரியின் கடை வீதிகள். இரவு நேர உணவகங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும். தேரோடும் வீதி. இது ஒரு பிரதான சாலை. இந்த சாலையின் வழியாகத்தான் காந்தி நினைவு மண்டபம், காமராஜர் மணி மண்டபம் இரண்டுக்கும் செல்லும் பாதை. கன்னியாகுமரி காவல் நிலையம். இந்த கட்டிடம் தமிழ்நாடு காவல்துறைக்கு சொந்தமான திரிவேணி சங்கமம். காவல்துறை உயரதிகாரிகள், விருந்தினர்கள் வந்தால் தங்கும் விடுதி. இதுதான் இந்த வழியாகவும் படகுத்துறை செல்லலாம். இந்த பாதை தமிழ்நாட்டில் தங்கும் விடுதி செல்வது. இது அரசு விருந்தினர் மாளிகை, பாரதி சுற்றுலா மாளிகை. விவேகானந்தர் நினைவு இடம்.